அவர் எடுத்த ஒரு முடிவு தற்குறியான முடிவு. இதை அவர் ஆதரிப்பார், அதே செயல்படுத்துவார்னா நீங்கள் உங்களுக்கே குழி தோண்டி படுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். சோழி முடிஞ்சிச்சு சித்தப்பா. பிஜேபியோட யார் வந்து கூட்டணி சேர்றாங்களோ அது பூராமே நாச்சுதாங்க. இனிமேலாம் போனால் கட்சிக்கே மரியாதை இல்லைங்க. கூட்டணிக்கு போனால் அதெல்லாம் ஒரு காலம் சும்மா ஃபார்மாலிட்டி பரப்பி விட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆளும் கட்சி இருக்காது. டிஎம்கே வராது, வரக்கூடாது, அவ்வளோதான். தான் அதெல்லாம் மேலே தான் அவங்க தீர்மானிக்கிறது தான் அது. இவங்க தான் எல்லாம் உடஞ்சி போச்சுடா. எல்லாமே அக்கு சுக்கா போச்சுல. நீ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இவர் கேட்கணும். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு கூட்டணிக்கான காரணமாக இருக்க முடியுமா? ஒருவேளை கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்கும்? அது வெற்றி கூட்டணியா அல்லது அதிமுகவுக்கான வீழ்ச்சி கூட்டணியா என்பதை இன்றைக்கு நாம் மக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார், அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். என்ன காரணமா இருக்கு? போனது என்ன, திருப்பி மறுபடியும் கூட்டணி வைக்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஏன்னா இங்கே இப்போ ஒரு சில மாநில முதல்வர்கள்லாம் ஒன்று சேர்த்தார்ல இவர் ஸ்டாலின். அதனால அப்போ திருப்பி மறுபடியும் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறக்காக அவர் போயிருப்பார். கண்டிப்பாக கூட்டணி உறுதியாயிருச்சுன்னு அர்த்தம். கூட்டணி உறுதி. பாஜக, பாரதிய ஜனதா, ஏடிஎம்கே கூட்டணி கன்ஃபார்ம். கூட்டணின்னு தான் அவர் ஒரு மெசேஜ் ட்விட்டர் போட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணின்ட்டார். முடிஞ்சிச்சு. அதிமுக சொல்லி இன்றைக்கி அவ்வளோதான். மாற்றத்தை எதிர்பார்த்த மக்கள் ஒரு வேளை அந்த பக்கம் திரும்பி இருக்கலாம். அந்த வாய்ப்பை அவர் கைவின் அழிட்டார்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் வருதுல, என்னால் முன்க கருத்து போய் கேட்க போயிருப்பார். என்னால் ஒரு ஐடியா கேட்க போயிருப்பார். அவர் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் இல்லை. இன்றைக்கி அவருக்கு போவார்ல, போய் இன்றைக்கி எலெக்ஷன் வரப்போதில்ல, போதையும் செய்வார். திருப்பி ஆட்சியில் உட்காரணும். அப்போ அவங்களோட கூட்டணி அமைச்சா தான் முடியும். இப்போ விஜயகாந்த் அம்மாவோட அந்த அம்மாவோட அவங்க கூட்டணியில் இருக்காங்க. அது மாதிரி இன்னொரு கட்சியை சேர்க்கும் பொழுது பலம் பெருசாக இருக்கும். எடப்பாடி சென்று இருக்கிறார். நல்ல காரியம் நடத்தினால் நல்லது. கூட்டணி தீர்மானிக்கிற இடங்கள்ல அமித்ஷா இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. முடிவு எடுக்கிறதுல அமித்ஷா தான் இருப்பாங்க. எதனால் அப்படி? அவங்க தான் அவங்க மூலியமாக தானே இல்லை. இவங்கனால நீ என்னங்க பண்ண முடியும்? இவங்க தான் எல்லாம் உடஞ்சி போச்சுடா. எல்லாமே அக்கு சுக்கா போச்சுல. நீ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இவர் கேட்கணும். அமித்ஷா தான் அதெல்லாம் மேலே தான் அவங்க தீர்மானிக்கிறது தான் அது. கடைசி உச்சகட்டம் அவங்க தான். இந்த கூட்டணி மக்கள் விரும்புவாங்களா வர தேர்தலில்? அதிமுக பிஜேபி கூட்டணி விரும்பித்தான் ஆகணும். எதனால வேறு வழி இல்லை. இப்போ டிஎம்கே ஒழிச்சு கட்டணும், வேறு வழி இல்லை. டிஎம்கே முடிச்சு கட்டணும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. அது எப்படிங்க மக்கள் எடுத்துருவாங்க? நீ இதை விட தரிசாக தான் போவாங்க கண்டிப்பாக. பிஜேபியோட யார் வந்து கூட்டணி சேர்றாங்களோ அது பூராமே நாச்சுதாங்க. இவங்க நினச்சிக்கிறாங்க இனிமேல் ஏடிஎம்கே டிஎம்கே தான். இதில் 2 தான். இந்த பிஜேபி வருவார், அவர் சொல்லுவார், அண்ணாமலை சொல்லுவார், அது இதையும் சொல்லுவார். நான் கயிறு எடுத்துருவேன், திருச்சிருவேன், நான் வைக்கல பிடுங்குவேன், வைக்க படப்பு கட்டுவேன் அப்படின்லாம் சொல்லுவார். செருப்பு போட மாட்டேன், செருப்பு போடாமல் நடப்பேன். அவர் ஏறுனா காரு, இறங்குனா வீடு. வரவேற்கத்தக்கது தான். வேறு வழி இல்லை. அவங்களுக்கு பிஜேபி விட்டால் வேறு வழி கிடையாது. வேறு சான்ஸே இல்லை. வேறு யாரும் அவங்க கூட வரமாட்டாங்க. பிஜேபி ஏடிஎம்கே விட வேறு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிஜேபி நம்பி தான் அவங்க இருந்தாகணும். இங்கே தமிழ்நாடு பிஜேபி நம்பி தான் ஏடிஎம்கே இருந்தாகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ அடுத்தால ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு வந்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி இல்லாமல் அதிமுக தனியாக வராது. ஏன்னா காம்படிஷன் விஜய் இருக்காது. நிச்சயமாக மாற்றம் நடக்கும். சரி, எது வந்தாலும் நல்லது சேட்டுங்க. ஆனால் ஒரு வேண்டுகோள், இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றணும். எப்படின்னு கேளுங்க. மக்களாட்சி 5 வருஷம் இருக்கட்டும். ஆனால் வருஷத்தில் 11 மாதம் மக்களாட்சி, 1 மாதம் இராணுவ ஆட்சி போடணும். அப்போ தெளிவாகும். இவங்க கூட்டணி சேருவாங்கன்றீங்களா? நீங்கள் சான்ஸே இல்லை. கூட்டணி சேரவே விட மாட்டேன். அவர் ஒரு ஆள் மாத்திரம்னா போய் தனியாக போய் சேருவார். கட்சி தொண்டெல்லாம் எவனுமே போக மாட்டேன். ஓப்பனாக சொல்கிறேன். என்ன இந்த ஆள் நினச்சா போவேன், இந்த ஆள் நினச்சா வருவேண்ணா சொல்லுங்கள். அதெல்லாம் இவர் நினச்சாலாம் போக முடியாதுண்ணே. போனால் நீ அவர் மாத்திரம் போக வேண்டியதேன். அவங்களோட இருக்காங்களே, அதில் இருக்கல எம்பியும் திரும்பிடுவாங்க கண்டிப்பாக. இனிமேலாம் போனால் கட்சிக்கே மரியாதை இல்லைங்க. கூட்டணிக்கு போனால் பிஜேபி நேற்று வந்தது என்ன, அவர்கிட்ட போய் இவர் போய் கூட்டணியாக போகலாமா? அதெல்லாம் ஒரு காலம் சும்மா ஃபார்மாலிட்டி பரப்பி விட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பிஜேபி வந்துருச்சு, கிட்டத்தட்ட வளர்ந்தாச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 18% ஓட்டு வந்துருச்சு, கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக தெரியுது. அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க, நாமளும் தான் சொன்ன ஒரு காலம் ஹிந்தி வேண்டாம் வேணாம் சொன்ன, இப்போ ஹிந்தி வேண்டாம் படிக்க ஆர்வப்படலையா அந்த மாதிரி தான். பொதுவாகவே வந்து பிஜேபியோட கூட்டணி இருக்கிற பட்சத்தில் சிறுபான்மையினரோட மக்களுடைய ஓட்டு விழாது, அதுக்காக வெளியே வந்ததாக சொல்லப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக கிடைக்கும். யாரும் மாறிச்சுல்ல, ஒரே மாதிரி இருக்குதா, கால நேரம்லாம் மாறிக்குதுல்ல, எல்லாம் மாறும். இல்லை சத்தியமாக விழாது. அவங்க விரக்தியில் தானே இருக்காங்க. சிறுபான்மை மக்கள் ஓட்டு எப்படி விழும்? பிஜேபி கார்னர் தானே பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற இஸ்லாமியராக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு சேஃப்டி வேணும். ஏன்னா பிற மாநிலத்தில் அவங்க விடுறது இல்லை. இந்த ஒரு சர்ச்சு இருந்தால் இடிக்கிறது, மசூதி இருந்தால் போய் ஹோலி பண்டிகை பார்த்தீங்கல்ல மத்திய பிரதேசத்தில், என்ன அந்த கேட்டெல்லாம் தகர்த்துட்டு உள்ளே போய் பொடியை தருவேன். நாளைக்கு இவன் இங்கே ஆட்சி பண்ணாலும் அதானே வரும். மத வெறியர்கள் இருக்கும்போது மதம் சார்ந்தது தான் போகும். மத வெறியை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா 15 வருஷம் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் நல்லது செஞ்சுருக்கலாம், நிறைய செய்யலையே, அதான பிரச்சனை. அரசியலில் எல்லாம் சகஜம், எப்படி வேணால் பேசுவோம். இப்போ வேறு வழி கிடையாது, கிடைச்சி தான் ஆகணும். இப்போ இவருக்கு வேறு வழி கிடையாது. இப்போ இந்த கூட்டணி அமையிறது ஒரு வேலை அமையிற பட்சத்தில் திமுகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு? டிஎம்கே வராது, வரக்கூடாது, அவ்வளோதான். மக்கள் நினைக்கிறது தான். இப்போ ஆளும் கட்சி இருக்காது. திமுக வந்து 9 கட்சி கூட்டணியில் இருக்குங்க. இப்போ அவங்க வந்து ஸ்டாண்டர்டு ஒரு கொத்தாடிமை மாதிரி 9 கட்சி வச்சுன்னு இருக்காங்க. மாதம் சம்பளம் பெய்டு லேபர்ஸ், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இருக்கிற எந்த கட்சி. இப்போ வேல்முருகன் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காரு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து போகிறவங்கலாம் பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு 5 சீட்டு வாங்கலான்னு. இந்த ஸ்ட்ராட்டஜியும் திமுக உருவாக்கி கொடுத்தது தான். அடிப்படையில் அதிமுக தொண்டர்கள் இந்த கூட்டணி விரும்புகிறாங்களே? அதிமுக இல்லை சத்தியமாக விரும்ப மாட்டாங்க. களப்பணியாளர் கூட விரும்ப மாட்டாங்க. நீங்கள் எடுத்துங்க, அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வரவே தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க. கரெக்டாக போன எலெக்ஷனில் அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வரவே தான் ஸ்டேபிள் ஆனாங்க. ஒரு 1 கோடி வாக்கு வாங்கினான்னு வச்சுக்க, இந்த வாட்டி அதை அப்படியே கீழே போகும். அவரே சோழி முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். எடப்பாடி இந்த மாதிரி கூட்டணி போனார்னா அவரே குழி தோண்டி படுத்துக்கிறாருன்னு அர்த்தம். வேண்டி விரும்பி கூட்டணிக்கு போயிருப்பாரு. வேண்டி விரும்பல, பயத்தில் கூட்டணி இல்லை. வேண்டி விரும்பலாம் யாரும் போக மாட்டாங்க. ஆனால் இந்த முடிவு தவறுங்க. அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, அதிமுக நிர்வாகிகள் கோச்சிக்கிட்டாலும் சரி, தொண்டர்கள் கோச்சிக்கிட்டாலும் சரி, அவர் எடுத்த ஒரு முடிவு தற்குறியான முடிவு. இதை அவர் ஆதரிப்பார், அதே செயல்படுத்துவார்னா நீங்கள் உங்களுக்கே குழி தோண்டி படுத்துக்கிறீங்கன்னா அர்த்தம். சோழி முடிஞ்சிச்சு, சித்தப்பா முடிஞ்சு போயிடுச்சு. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.